இந்திய அரசு சட்டம் 1935. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதோட முன்னோடி அப்படிங்கிற மாரி இந்த சட்டத்தை சொல்கிறாங்க. இது என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்புறம் மாகாணங்களில் நடைபெற்று வந்த இரட்டை ஆட்சியை ஒழிக்கிறாங்க. அப்புறம் மத்தியில் கூட்டாட்சி அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசு இருக்கு இல்லையா, அது நிறுவப்பட்டது. அப்புறம் கூட்டாட்சி நீதிமன்றம் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி நிறுவப்படுது. சரிங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. இது கேட்பாங்க, இந்திய அரசு சட்டம் பின்வரும் கூற்றுகளில் சரியானது தவறானதுன்னு கேட்பாங்க இல்லையா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். அதே சமயம் இந்த ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுவது ரிசர்வ் வங்கி. அது வந்து 1934 கொண்டு வருவாங்க. ரிசர்வ் வங்கி சட்டம்னு பேர். 35 நடைமுறைக்கு வருது. அப்புறம் 1949 அது வந்து நாட்டுடைமையாக்குறாங்க. சரிங்களா, தேசிய மையமாக்கப்படுறாங்க. இது தெரிஞ்சு வச்சிங்க. இது மைய வங்கி என்ற இன்னொரு பேரும் உண்டு ரிசர்வ் வங்கிக்கு, புரியுதுங்களா. அப்புறம் இரண்டாவது உலகப் போர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1939 45 வரைக்கும். அது வந்து யார் யாருக்கிட்ட நடந்ததுன்னா, அச்சு நாடுகள் மற்றும் நேச நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த நேச நாடுகள்னால் யார்னா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள். அப்புறம் அச்சு நாடுகள் வந்து ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேச நாடுகள்லாம் ஜெயிச்சிருவாங்க. இந்த இங்கிலாந்தோட முக்கிய பிரதமராக இப்போ யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில். சரிங்களா, இது கூட கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இரண்டாவது உலகப் போர் இயர் ஞாபகம் வச்சிங்க, கேட்பாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.